வணக்கம் வாங்க இன்னைக்கு ஹெல்தியான ஒரு பன்னீர் வெஜிடபிள் சாலட் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு சாலட்ங்க இது பாத்தீங்கன்னா டயட் பண்றவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது கலர்ஃபுல்லா இருக்கும் சாலட் பார்க்கிறதுக்கே வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி பம்ப்கின்ங்க இது தக்காளி இது சக்கரவள்ளி கிழங்கு கேரட் எல்லாமே பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது கோஸ்ங்க நீங்க இதுக்கு பர்பிள் கலர் கோஸ் கூட சேர்த்துக்கலாம் இது 3 விதமான கலர் கேப்சிகம் இருக்குங்க ஏதாவது ஒரு கலருக்கு மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு எப்பவுமே கிடைக்கிறது பச்சை கலர் தான் பச்சை கலர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம வீட்ல எந்த காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு இந்த காய்கறி எல்லாம் மட்டும் தான் செய்யணும் நமக்கு நாட்டு காய்கறி எல்லாம் சரி வராது இதுல ஏதாச்சும் ஒண்ணு இல்லனாலும் பரவாயில்லை நமக்கு கலர்ஃபுல்லா கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அவ்வளோ ஃபுல்லா இருக்கும் வயிறு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் காய் கட் பண்றதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் ஆகும் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க டைம் இருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்க ஆலிவ் ஆயில் இல்ல நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்குங்க இப்போ இதுல பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் டயட் பண்றவங்களுக்குலாம் இந்த சாலட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இது சாப்பிட்டாவே வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்குங்க நமக்கு கூட ரைஸ்லாம் எடுத்துக்கணும்ல அப்படி உங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரச சாதமோ ரைஸ் சாதம் இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் போட்டு லேசா பரட்டி எடுத்துக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துலயே நமக்கு பன்னீர் வறுபட்டுரும் இப்ப இதுல ஒரு 2 சொட்டு போல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் அழுத்தமா இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாங்க அடுத்தது பம்ப்கின் சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த காய்கறி கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகுன்றதுனால ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நமக்கு வதக்கினாவே சரியா இருக்கும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவுலவே நம்ம வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் போல நம்ம கலந்து விட்டுட்டு மற்றதெல்லாம் குடமிளகாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வதங்கக்கூடியது அதுவும் இல்லாமல் அதுக்கு நமக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தாவே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் அந்த குடமிளகாலெல்லாம் ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க அப்புறம் கோஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் 3 வித குடமிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாங்க 5 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கொஞ்சமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்க மிளகுத்தூளுக்கு பதில் கொஞ்சம் இதுல மிக்சட் ஹெர்ப்ஸ் அரிகனோ எதுனா சேர்த்துக்கலாங்க இப்ப நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யறேன் இப்ப நம்ம வறுத்தரிச்சிருந்த பன்னீர் துண்டுகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா ஒரு நிமிஷம் போல எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும் இதுல ஒரு பாதி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாங்க அது ஜூஸ் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்ப நான் ஒரு லெத்யூஸ் வச்சிருக்கேங்க லெத்யூஸ்க்கு பதில் நீங்க கோஸுடைய லீவ்ஸ் கூட எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ